ஹாய் ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நண்டு குழம்பு வைக்க போகிறோம். ஓகேவா? நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகேவா? அடுத்து சட்டியை வச்சாச்சு அடுப்பில். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு கடுதாளிங்க. அடுத்து உள்ளே என்ன பண்ணுங்க போடுங்க. அடுத்து உள்ளியை நல்லா வதக்கணும். எவ்வளோ தூரம் உள்ளி வந்து நல்லா வதக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் நல்லா வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அளவு. ஓகேவா? பாருங்கள், நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உள்ளியில் நாங்கள் வதக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ இப்படி வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா நண்டை தட்டம் வெள்ளை இல்லாமல் அதை என்ன பண்ணணும்னா அந்த நண்டை எடுத்து போடணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லைட்டாக உப்பு போடுங்க. ஏன்னா நான் உள்ளியில் வதக்கும் போதே ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோ. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனிதான் என்ன பண்ணணும், கொஞ்சம் நண்டு வந்து இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? இதே போல் நண்டு என்ன பண்ணணும் நீங்களும் வைங்க. ஓகேவா? பாருங்கள், நண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வருது. நாங்கள் வந்து இனிதான் எல்லா அரைப்பெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு எல்லோரும் வாங்கி சமைங்க. ஓகேவா? நண்டு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஓகேவா? நீங்களும் உங்கள் வீட்டில் நண்டு வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, ஆனால் இந்த நண்டு கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நாங்கள் வைக்கிற முறையில் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதை இந்த நண்டு. ஓகேவா? ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அரைப்போ நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தட என்ன போடுறேன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஓகேவா? பழத்தூள் போட வேண்டாம். ஓகே, பாருங்க, மல்லித்தூள் போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்க. மஞ்சத்தூள் எள்ளோல ஆல்ரெடி நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா. ஓகேவா? கடையில் வாங்கினதான் பாருங்க. கரம் மசாலா தேவைக்கேற்ப. ஓகேவா? உங்களுக்கு எரிப்பு வேணும்னா நீங்கள் வந்து போடுங்க. ஓகே, பாருங்க, மிக்ஸ் பண்ணணும் கரம் மசாலா போட்டுட்டு. ஓகேவா? பாருங்க, அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போல போட்டால் போதும். 1 ஸ்பூன் போடணும். ஓகேவா? போட்டாச்சா? போட்டுட்டு அடுத்து
அடுத்து என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சா? பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த நண்டு குழம்புல கொஞ்சம் நல்ல மிளகு என்னது கொஞ்சம் கூடல் போடணும். ஓகேவா? நல்ல மிளகு போட்டால் தான் நல்லா அதிகமாக நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா? உங்கள் தேவைக்கேற்ப நல்ல மிளகு போட்டுக்கோங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கப்பு வாட்டர். ஓகேவா? வாட்டர் விற்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் விற்றாச்சா? விற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, தண்ணி விற்றுன உடனே நல்லா கொதித்து இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேங்காய் இருக்கலாம், தேங்காய் அரைக்கும் போது நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். தேங்காய் அரைக்கும் போது எள்ளோல சோம்பு, அடுத்து எள்ளோல நல்ல மிளகு இதை போட்டு அரைக்கணும். அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? இந்த நண்டுக்கு ஸ்பெஷலே என்னன்னா நல்ல மிளகு போடுறதா. ஓகே, இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் அதை பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எல்லோரும் என்ன பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணலை, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிண்டியாச்சு. இனி எண்ணெய் பிரிச்சு வார வரைக்கும் கொதிக்கட்டும். மூடி வேண்டாம். ஓகேவா? பாருங்க, மூடி வச்சாச்சு. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதே போல் நண்டு வாங்கி நண்டு குழம்பு வச்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்து இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ கிரேவி வந்து பாருங்க வந்திருக்கா. பாருங்க, கிளறியாச்சா? கிளறிட்டு உப்பு, உப்பு, இந்த நம்ம கரம் மசாலா நம்ம போட்டோம்ல, டேஸ்ட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோமா? உப்பு இல்லைன்னா உப்பு போடணும். ஓகேவா? ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு மாத்திரம் லைட்டாக நாங்கள் போடுறோம். ஓகேவா? பாருங்கள், உப்பு போடுறது தேவைக்கேற்ப உப்பு போட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எரிப்பு அதிகமாக வேணும்னா எரிப்பு போட்டு சமைங்க. எங்களுக்கு வந்து காரம் போடுறது யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால நாங்கள் காரம் கம்மியாக தான் போடுவோம். பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் அரைப்பு இருக்குல்ல, தேங்காய் அரைப்பு போட போகிறேன். ஓகேவா?
லைட்டாக மிக்சியில் வந்து லைட்டாக வந்து மிக்சி ஜார் வந்து ஜாரில் வந்து என்ன பண்ணணும், வெள்ளம் ஊற்றி கழுவணும். ஓகேவா? லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் கூடவே கூடாது. கூடனா இது வந்து நண்டு வந்து நல்லாவே இருக்காது. ஓகேவா? நல்லா அழகாக கிரேவியாக இருக்கணும். பாருங்க, கொஞ்சோட சிக்கன் மசாலா போடுறேன். ஓகேவா? எல்லோவில் பட்டு வேலை பச்சை மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ தூரம் போடுங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் போடுறேன். ஓகேவா? பாருங்க, மிளகு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, பாருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் வேகட்டு. ஓகேவா? வேக வைக்கணும். உங்களுக்கு அரைப்பு போட விருப்பம் இல்லைன்னா அரைப்பு போட வேண்டாம். எங்களுக்கு வந்து அரைப்பு போடணும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அரைப்பு போட்டோம். உங்களுக்கு அரைப்பு போடலைன்னா நண்டு கிரேவி வந்து கொஞ்சம் கூட மசாலா எல்லாம் போட்டு என்ன பண்ணணும், கிண்டி நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு இறக்கணும். ஓகேவா? எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து போடணும். ஏன்னா அரைப்பு போட்டாலே எங்களுக்கு தேவை. ஏன்னா என்னுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக நண்டு குழம்பு வைக்கிறோம். ஓகேவா? எல்லாம் நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே இப்போ ரிலேட்டிவ் வந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் பிரியாணி எல்லாம் வைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் வந்து நண்டு குழம்பு. நாங்கள் எப்போவுமே நண்டு குழம்பு வைக்க மாட்டோம். எப்போயாச்சும் ஒருக்காதான் நண்டு குழம்பு, நண்டே நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால் இன்னும் ஸ்பெஷலாகிட்டு எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு, பொரிச்ச மீன், அடுத்து ரசம், அடுத்து கீரை கூட்டு. பாருங்க, சோறு எங்கள் வீட்டில். பாருங்க, அடுத்து நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வளைஞ்ச கீரை கூட்டு. ஓகேவா? அடுத்து குருமா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? காட்டு வச்சது. அடுத்து பொரிச்ச மீன். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பொரிச்ச மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து ரசம். இவ்வளோ வச்சுருக்கேன்னு யாருமே கொஸ்டின் கேட்காதுங்க. இவ்வளோ வந்து வச்சாலும் எங்கள் வீட்டில் ரசம் அதிகமாக எல்லாருமே விரும்பி கொடுப்பாங்க. அதனால நாங்கள் வந்து ரசத்தை கூட வச்சோம். பாருங்கள், இது வந்து இடியப்பம், பீச்சப்பம் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் காலத்தில் உள்ள பீச்சப்பம். ஓகேவா? இவ்வளவும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணது, எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எங்கள் சிஸ்டர் வந்திருக்கனால. ஓகே, இன்னும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மாத்திரம் இல்லை இந்த வீடியோஸ். எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? போட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வீடியோ போடணும் ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள், ஓகேவா? பண்ணுவேன் ரெண்டு வறுத்தெடுக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.